அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிடெக்ஸ் 2023 எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன். டோட்டலி டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது ஒரு விஷயம். இப்போ உள்ள காலகட்டங்களில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ இதில் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 1981 ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 42 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா துபாய் எக்ஸ்போவில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, எக்ஸிபிஷன் சென்டரில். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1,70,000 பேர் வந்திருக்காங்க. இப்போ இந்த ஜிடெக்ஸில் முக்கியமாக கவர் பண்ணப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்ததில்ல ஏஐ சம்மந்தமாக, அப்புறம் க்ளவுடிங்கு, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, இது மூணுமே பெரிய லெவலில் இருக்குது. அப்புறம் கன்சியூமர் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட புதிய கம்பெனிகள் வந்திருக்கு. சின்ன கம்பெனி நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம்ல, அதுபோல் உள்ள கம்பெனிகள்லாம் இந்த இடத்துல நல்லா எக்ஸ்போஸ் பண்ண முடியும். காரணம் என்னென்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட 170 நாடுகள்லேருந்து வர்றாங்க. 6,000 கம்பெனி கலந்துக்கிறாங்க. 170 கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க மொத்தத்தில் மக்கள். கிட்டத்தட்ட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1,400 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 800 ஹவர்ஸ் அது கண்டென்ட் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் 40 லைவ் ஒர்க் ஷாப் எப்படி ஹேக் பண்ணுறாங்க, அது மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் இந்த ஜிடெக்ஸில் இது வரைக்கும் கலந்துலன்னாக்கா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவும் ஸ்பெஷலி நீங்கள் ஐடி ஃபீல்டில் அப்புறம் அக்ரிகல்ச்சர் எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜியில், அது ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது மாதிரி இதுங்களில் இருந்துட்டாக்கா மஸ்ட் போய் பாருங்கள். காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் போகும்போது என்ன விஷயத்துக்கு போகிறோங்கிறத தெளிவு பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எதை போய் பார்க்க போகிறீங்களோ அதை போய் ஈஸியாக ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண முடியும். ஏன்னா சொன்னால் ஹியூஜ் ஏரியா நீங்கள் ஃபுல்லாக எல்லா இதையும் நடந்து போனாக்கா ரொம்ப கஷ்டம் பார்க்குறது. கிட்டத்தட்ட 5 நாளைக்கு கொடுத்துருக்காங்க பாஸு. அதுக்கு தான் ஏன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு இதை தான் பார்க்க முடியும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. ஸோ GITEX 2023 உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ ஃபுல் க்யூவில் இருக்குது. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே விட்றதுக்காக க்யூவில் போயிட்டுருக்காங்க. இந்த பாருங்கள், செம்ம ரஷ்ஷு. மணி 11. நாங்கள் பெய்ட் பார்க்கிங்கில் போட்டு வந்ததுனால பொழைச்சோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரொம்ப நேரத்துக்கு விறுவிறுத்து நாக்கெல்லாம் தள்ளி போய் வேறு இடத்துல போட்டு நடந்து வர்ற மாதிரி இருந்திருக்கும். லாஸ்ட் இயரில் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ பெய்ட் பார்க்கிங் எதார்த்தமாக கிடச்சதுனால அதில் போட்டாச்சு. ஸோ நீங்களும் பார்த்துக்கணுங்க. ஸோ ஒரு வழியாக ஹால் 11 நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வரிசைமாக கூட்டம் எந்த அளவுக்கு ரஷ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரஷ்ஷை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கூட்டங்கள் போயிட்டுருக்குது. இப்போ மணி 11 தான் ஆகுது. செவன் எதில் போ 6ஆ? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்மார்ட் டிஜிட்டல் டு என்டர் பிளானட் எர்த். இது அபுதாபியில் உள்ள விஷயத்தை காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க. வீட்டு ரூம் வரைக்கும் போய் சேர்ந்துடலாம் போல இருக்குது இந்த அப்ளிகேஷனை வச்சு. ரியல் டைமு இப்போ கரண்ட்டாக ஓடிட்டு இருக்கிறது. இப்போ அபுதாபி சிட்டி தான் இதை நீங்கள் பார்க்குறது. இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வச்சுருக்காங்க.
எந்த மாலு எந்த என்ட்ரன்ஸில் எங்கே வேணுமானாலும் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி வைக்கிறாங்க. இதுக்கு வந்துக்கிட்டு கேமரா எதுவும் வச்சுருக்காங்கன்னாண்டாக்கா என்னன்னு தெரியலை. இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகிறதுக்கு ரொம்ப அற்புதமாக காமிக்கிறாங்க. நம்பவே முடியலை. வாவ், இதெல்லாம் கார்னிச் ஏரியா, நம்ம சுற்றி வர்ற ஏரியா. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. லைவ்னு வேறு சொல்கிறாங்க. வாவ், அமேசிங். சம்ஸ் டவர் விஸ் ஸ்கேனிங் தி வேர்ல்ட் ஹை ரெசல்யூஷன் 3D அண்ட் 3D. வாவ், அற்புதம். சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமாக வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கும்போதே. வேறு லெவலில் இருக்குது. Music. Cement Park, Port of Fujairah. Wow. Dubai Airport. Oh, Dubai lo outline vechirukanga. Dubai Stadium. Yes. It's very far. No, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, மெயினாக வந்து என்ன சொன்னேன்னாக்கா, இது தானே, இதெல்லாம் பார்த்து பண்ணிக்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னான்னு பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. ஃபைனலாக இது எல்லா இதுலையும் மெயினாக வந்து ஐடி தான் இன்வால்வ் ஆகுது. இது எல்லா இதுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, சைபர் ஐடி இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ ஐடியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே லாஸ்ட்டில் இப்போ வந்துக்கிட்டு என்னன்னாக்கா சைபர் செக்யூரிட்டி மூலமாக அட்டாக் ஆகுதுங்கிறது தான் ஒரு மெயின் மெசேஜ். ஸோ அதனால் சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் இது சம்மந்தமான முக்கியமான விழிப்புணர்வு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து என்ட்ரு ஆகிக்கிற வந்து ஏரியா வந்து 6ல் என்ட்ரு ஆகிருக்கோம். காரணம் என்ன சொன்னாக்க, இதில் வந்து ஓரளவு ஐஷா லாஸ்ட்டு தரம் வந்து ஒரு ஜுனிப்பர், நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, ஸ்க்ரீனில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி GITEX 2023 இதுக்கு வந்திருக்கேன். இப்போ G42 அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே ஏகப்பட்ட கவரேஜ், ஒரு 3-4 கம்பெனி வந்து மெர்ஜாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட இதை நம்மளால் பார்க்க முடியுது. அதுபோல் நம்ம இங்கே GITEX 2023 வந்து ஏகப்பட்ட கம்பெனி ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டாக்கா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏகப்பட்ட உள்ளால் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது கான்ஃபரன்ஸ், அது போல் புதிய புதிய டெக்னாலஜி, ஏஐ, இது போல் ஒவ்வொரு விஷயங்களும் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல கண்ட்ரி மக்கள் வந்திருக்காங்க. அதுபோல் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்கவுங்க ப்ராடக்டை கொண்டு வந்து ஷோகேஸில் வச்சுருக்காங்க. அதுபோல் சில கண்ட்ரி மக்கள் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நானும் அதுபோல் சரி நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு
நானும் வந்திருக்கேன். இங்கே பிரிண்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஃபார்ச்சூன், அதுபோல் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விதமான இது வச்சுருக்காங்க. ஸோ முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டு. நீங்கள் பெப்பர பேண்ட் இல்லாமல் நீங்கள் எதை பார்க்கட்டு வரீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பார்த்துட்டு போகலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் அதிகமான விஷயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ சைபர் செக்யூரிட்டி விஷயங்களுக்கு மட்டும் போங்க. அப்படி இல்லாட்டி வெறுமனே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், டயர்டாகிடுவோம். ஒரு வகையில் வந்துக்கிட்டு நம்ம நைம விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான இடங்களுக்கு வரும்போது நம்ம அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட முடியும், அதிகமான மக்களை வந்து மீட் பண்ண முடியும். இதனால் நம்மளுக்கு வந்துக்கிட்டு சைனஸ் இருந்தால் கூட கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். காரணம் என்னென்னு சொன்னாக்கா, நீங்கள் எல்லாரோடையும் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க. இது பாருங்க, இது கருத்தனமாக இருக்குது. க்ளவுட் மை க்ளவுட் டாட் எத்தனை வகையான கம்பெனி பாலிகாம். நாங்கள் இதில் வந்து நாங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நம்ம கம்பெனிக்காக யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து டிக்டாக் 7 கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த முழுமையான ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு நடக்கிற ப்ரோக்ராம் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான ஒரு டெக் ப்ரோக்ராம் நடக்குது. இதில் வந்துக்கிட்டு என்னென்ன நம்மளுக்கு இப்போ தேவையான சைபர் செக்யூரிட்டிக்கு தேவையான பேசிக் விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இதை முழுமையாக பார்க்குறோன்னாக்கா இதுக்கு ஒரு 1 hour நம்ம ஒதுக்கணும். நம்மளுக்கு அதுக்கான டைம் கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, நம்ம 1 day தான் நம்மளுக்கு இப்போ அந்த ப்ரோக்ராமத்தில் வந்து நம்மளுக்கு அலோவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு டைம் கிடையாது. ஸோ இருக்கிற ஒரு நாளில் சும்மா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ அதை மட்டும் நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பார்ப்போம். ஃபுல்லாக நியூ டெக்னாலஜி, ஏஐ, புதிய இது வேறு என்ன விஷயங்கள் போட்டிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கேமிங் செக்டர்லாம் எவ்வளோ பெரிய, யாருக்கும் தெரியாத அளவில் பெரிய லெவலில் இருக்குது கேமிங் செக்டர்லாம். அதெல்லாம் நம்ம பார்த்தாக்கா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ லேட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்.